நேத்தோட மினி vlog பார்த்துட்டு நிறைய பேர் கருவாட்டு குழம்போட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வஞ்சர கருவாடு போட்டு நிறைய கத்திரிக்காய், முருங்கைக்காய், மொச்சப்பயிரெல்லாம் போட்டு புளிப்பு காரமா கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா? நான் இன்னைக்கு மண் சட்டியில செய்யறேன். சட்டி நல்லா சூடானதும் கொஞ்சம் தாராளமா நல்லெண்ணெய், வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா போட்டு லைட்டா பொன்னிறமானதும் முதல்ல சுடு தண்ணியில கழுவுன 3 துண்டு வஞ்சர கருவாடை சேர்த்து எண்ணெயில வதக்கி விடுங்க. எண்ணெயில வதக்கும் போது கருவாட்டு குழம்பு நல்லா வாசமா இருக்கும். இப்போ 25 சின்ன வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதங்கினதும் 3 தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுட்டு வேணுங்கிற காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், வேக வச்ச மொச்சப்பயிரை சேர்த்து பரட்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடுறேன். சேர்த்த காயெல்லாம் நல்லா வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பயர் வேக வச்ச தண்ணி இருந்தா அதையும் கூடவே சேர்த்துக்கோங்க. வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு, ஃபைனலா 2 துண்டு கருவாடை உள்ள போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. குழம்பு கொதிக்கும் போது வீடே கம கமன் இருக்கும். மேல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான கருவாட்டு குழம்பு தயார். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷிருஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.